தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பராக்கிரம பாகுவுடைய அரண்மனையை பார்த்துட்டு நாங்கள் இப்போ அடுத்த இடத்துக்கு போக புறப்பட்டோம். இப்போ போகிற இடம் பேர் கோட்ராங்கல். கோட்ராங்கல்னா 4 முனை கோயில்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனாக்கி அதை டலடா முலாவா அப்படிங்கிறாங்க. டலடானா பல்லு வச்சிருக்க வரந்தா அப்படின்னு தமிழில் சொல்லலாம். டெரஸ் ஆஃப் லைக் ட்ரூத் ரிலிக் அப்படிங்கிறாங்க. நம்ம கண்டியில் பார்த்தது பல் மாளிகை, இது பல் வராண்டா. ஓகே, இங்கே என்னன்னாக்கி இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மன்னர்கள் அங்கங்கே ஒன்று ஒன்று கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த காலத்தில் என்ன பேர் இருந்துன்னு தெரியாது. ஓகே, 4 திசையிலையும் பில்டிங், 4 கோயில்கள் அந்த 4 இருக்கிறதுனால அதை கோட்ராங்கல், அதாவது 4 முனை ஆலயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம போகிறது மேற்குலேருந்து போகிறோம். அதனால் மேற்கு திசையில் என்னன்னாக்கி 2 பில்டிங் இருக்குது. ஒன்று வெட்டடைஜ் அப்படிங்கிறாங்க, அதாவது வட்ட வடிவமான கோயில்னு சொல்லலாம். ஒன்று ஹேட்டடைஜ் அப்படிங்கிறாங்க, அதாவது 60 புனித பொருட்கள் இருந்த ஆலயம் அப்படின்னு வச்சுக்கிடலாம். ஓகே, இதில் இதை 2 அரசர்கள் கட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ இது ரொம்ப பாப்புலராக நிறைய படங்களில் பார்க்கலாம். அந்த வெட்டடைஜ் அப்படிங்கிற வட்டமாக இருக்குங்களா, அதை தான் நிறைய படங்களில் நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதில் அந்த அந்த பில்டிங்கோட ஸ்டைலும் இருக்குது. அதனுடைய அதில் புத்தருடைய இது உருவங்களும் இருக்குது. அதனால் நிறையா நீங்கள் பிக்சர்கள் அதை பார்க்கலாம். ஓகே, நாங்கள் முதல்ல போனோன்னு அங்கே உள்ள செருப்பு போட்டு போகக்கூடாது, ஏன்னா கோயில் அப்படிங்கிறதுனால 2 பேரை அங்கே வேலைக்கும் விட்டுருக்காங்க. அவங்க செருப்பு போட்டு போகிறாங்களா, ட்ரெஸ்ஸில் ஒழுங்க போட்டு போகிறாங்க. பாவம், அவ்வளோ வெயில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வரதா இருந்தாக்கி அதாவது செருப்பை கிளத்தி போடக்கூடிய அளவுக்கு ஒரு ஷூவோ செருப்பு போட்டுவிடுங்க, சாக்ஸ் போட்டுவிடுங்க. ஏன்னா வெயில் பாறைகள் கொதிக்குது. அதனால் காலை வச்சுட்டு அவ்வளோ ஈஸியாலாம் போக முடியாது. ஆனால் நிழலுக்கு ஒரு இடம் இல்லை, அதனால் உங்களுக்கு தேவை. ஓகே, இப்போ நாங்கள் ஹேட்டடைஜுக்கு போகிறோம். ஹேட்டடைஜில் சுற்றி ஒரு கொஞ்சம் க்ரௌண்ட் இருக்குது. மாதிரி வெயில் தாங்க முடியாமல் ஓடுறாங்க. அப்படியே இது 2 ரூம் இருக்குது. முதல்ல ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ரூம் இருக்குது. இது லெவல் 2 லெவல், ஒரு லெவலுக்கு மேலே, எனக்கு ஏணிப்படி இருக்கிறதுனால ஒரு லெவலுக்கு மேலே அப்படிங்கிறாங்க. 2வது ரூமில் புத்தர் சிலைகள் இருக்குது. பாழடைஞ்சி கருத்து பீ தான் இருக்குது. புத்தர் சிலைகள் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஒரு கூரை மாதிரி போட்டு வைக்கக்கூடாதா ஒரு இதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க யுனெஸ்கோ இருக்கிறதுனால அதனுடைய ஸ்ட்ரக்சர் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லை தண்ணி இனியாவது ஊற்றி போட்டுக்கலாம், இல்லைனாக்கி நடந்து போகிறதுக்கு இதா மாதிரி கால் பாறையில் படாமல் இருக்கிறதுக்கு இதாக பண்ணியிருக்கலாம். பட் அவங்களுக்கு பணம் வருது. ஜெனரலாக கோயிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பணம் வந்துட்டு இருக்கிறதுனால மாதிரி கவலைப்படணும், அப்படி தான். ஓகே, ஆனால் அந்த 2 பேர் இருக்காங்களே, அவங்க தான் பாவம். ஏன்னாக்கி அவங்க 8 மணி நேரம் அங்கே இருக்கணும். பழகதாக இருந்தாலும் இருக்கணும். ஸோ அதை முடிச்சு நாங்கள் வட்டடைஜ் போகிறோம். வட்டடைஜ் நான் போகும்போது என்னன்னாக்கி அதில் 4 பக்கத்தில் 4 புத்தர் இருக்கார். 4 பக்கம் 4 கேட் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் போகிறது, நாங்கள் போகிறது மெயின் இது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி அது மாதிரி எல்லா வழக்கம் போல் எல்லா கோயிலில் இருக்க மாதிரி அவங்க அந்த மூன் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க, நிலவுக்கல் இருக்குது. ஓகே, நிலவுக்கல்ல ஒரு கதை உண்டு. இன்னைக்கு சோழர் காலத்துக்கு முன்னால் முன்னால் வரும் அவங்க வச்சுருக்க நிலவுக்கல்லில் காளை இருக்காது. அதுக்கு பிறகு இதில் தான் அவங்க காளையை ஒரு புனித இதாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. சோழர் காலத்தில் நம்ம இதில் காளை தான் புனிதமாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, விவசாயத்துக்கு உபயோகப்படுத்து. ஓகே, பிள்ளை இதுக்கு புத்தருக்கு வரும். 4 புத்தரில் 3 புத்தர் சிலை தான் இருக்குது. ஒரு புத்தர் சிலை உடஞ்சி போச்சு. அதாவது மேக்கப்பாத்து இருக்க சிலை உடஞ்சி போச்சு. மற்ற 4 திசையில் 3 திசையில் இருக்க புத்தர் இருக்காரு. நடுவில் ஒரு மண்டபம் இருக்குது. ஓகே, இதில் என்னன்னாக்கி இதில் இதை விக்ரமபாகு இது 12ஆம் செஞ்சுரியில் கட்டும்போது அவரு இங்கே அந்த பல்ல இங்கே வச்சுட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கி அந்த ஹேட்டடைஜை கட்டினது நிசாங்கா மல்லா அப்படிங்கிறவர். அவர் அடுத்த செஞ்சுரியில் வராரு. ஓகே, அவர் என்ன பண்ணுறாருனாக்கி 12ஆம் செஞ்சுரியில் அவர் என்ன பண்ணுறாருனாக்கி அந்த பல்ல இங்கேருந்து அவர்கிட்ட கோயிலுக்கு மாற்றிருந்தார். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னாக்கி அவங்ககிட்ட புத்தருடைய பிச்சை பாத்திரம், அவர் அந்த தர்மம் எடுத்த பாத்திரம் அது இருந்திருக்கு, அதை இங்கே வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஓகே, இப்போ யார் அரசாங்கம் வர்றாரோ அவங்க ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு அவங்க அந்த பல்லை அங்கே மாற்றிடுறாங்க அவங்க பேருக்காக.
பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இப்பவுமே அது பார்க்க ஒரு அவ்வளோ அழகா இருக்கு உடைஞ்சு இருக்கும்போதே. ஆனா அந்த காலத்துல ரொம்ப ஒரு அதாவது கம்பீரமா அழகா இருந்திருக்கணும். கல்லெல்லாம் உடைஞ்சு அப்படியே கிடக்கு. அது செங்கல் சுண்ணாம்பு, கல்லு, கம்பு இவ்வளோ தான் அவங்க கட்டியிருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்தால போனால் இன்னொரு சிலை இருக்கு. அதனுடைய பேர் வந்து போதிசத்வா. அது வேற ஒன்றும் இல்லை, சித்தார்த்தா. போதிசத்வாங்கிறது சித்தார்த்தா. அதாவது புத்தர் வந்து புத்தர் ஆவறதுக்கு முன்னால் உள்ள தாங்க போதிசத்வா அப்படிங்கிறாங்க. இதுவும் வந்து 12ஆம் செஞ்சுரியில் உள்ளது தான். அதுக்கு அடுத்தால பார்க்க போகிறது அட்டடைஜ் அப்படிங்கிறாங்க. இதை கட்டினது வந்து விஜயபாகு, அதாவது சோழரை தோற்கடித்த மன்னன். ஓகே. இது வந்து 12ஆம் செஞ்சுரியில் உள்ளது. இதுதான் முதல் கட்டப்பட்ட பழைய கோயில் அப்படிங்கிறாங்க. இது 2 லெவல் இருக்குது. அவர் இதை கட்டும்போது அவர் இங்கே புத்த பல்ல இங்கே வச்சுருக்க புத்தருடைய பல்ல. ஓகே. அவருடைய நினைப்புப்படி கடைசி வரை புத்த பல்லு அவங்க சந்தையினர் பூரா இங்கே தான் வச்சுருப்பாங்கன்னு நினச்சினாங்க. ஆனால் அவங்க பின்னால் வந்தவங்க அவங்கவுங்க கோயிலை கட்டிக்கிட்டு அந்த பல்ல மாற்றிட்டாங்க. அதை நினைக்கும்போது எங்கள் ஊரில் நடக்கிற கதை தானே வரும். எங்கள் ஊரில் வந்து ஸ்கூல்லாம் இடிஞ்சு கிடக்கும். ஆனால் அங்கே எங்கள் ஒரு கிருஷ்ணன் கோயிலோட பாதிரியார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒவ்வொரு பில்டிங்கை போட்டு அதில் அவங்க பேரை மாட்டிடுவாங்க. ஸ்கூலை பற்றி ரொம்ப நாளாக யாருமே கண்டிடாமல் விட்டாங்க. எனக்கு ஸ்கூலை யாரோ கட்டினாங்க, இவங்க ஒரு பில்டிங் அங்கே ஒரு கட்டினாங்கன்னா இவங்க பேரை அதில் கல்லில் போடுறதுக்காக உதவுங்க பண்ணாங்க. அதே மாதிரி தான் இங்கேயே நடந்திருக்கு. ஓகே. அங்கே ஒரு கல் இருக்குது. கல்லில் வந்து தமிழில் எழுதின பொருள் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னாக்கி, அவர் வந்து அந்த கோயிலையும் தன்னையும் பாதுகாத்துக்கிறதுக்காக அவர் வந்து வேலைக்கார படைகள், அது கூலிப்படையை வச்சுருந்துருக்காரு. அது அந்த ஆர்மியில் உள்ளவங்க, அவங்க ஆர்மியில் உள்ளவங்க தனியாட்ட ஒரு படையில் சம்பளத்தை கொடுத்து அவர் வந்து வச்சுருந்துருக்காரு விஜயபாகு அப்படின்னாலும் எழுதியிருக்கு. ஓகே. இது இருக்குது வடக்க, அட்டடைஜ் இருக்குது வடக்க. இப்போ வந்து மேற்க வந்து ஹெட்டடைஜும் அட்டடைஜும் இருக்குது, வடக்க வந்து அட்டடைஜ் இருக்குது. அடுத்தால பார்க்கும்போது துப்பராமையா, இது வந்து தெற்க இருக்குது. ஓகே. துப்பராமையா வந்து துப்பராமையா அப்படின்னாக்கி உங்களோட புத்தர்களுடைய சாதுக்கள், அதாவது மங்ஸ் இருக்காங்கல்ல, பிக்குகள், அவங்க தங்குற இடம். அதுதான் இது. இது ஒன்றில் தான் ரூஃப் இருக்குது. ஓகே. இதை கெட்டினது வந்து நிசாங்கா மல்லாவாக இருக்கணும், இல்லைனாக்கி பராக்கிரமபாகுடைய மினிஸ்டர் மஹிந்தா ஒரு ஆளாக இருக்கணும். இருக்குது இங்கே இருக்கும்போது ஒரு கதை நடந்து, ஒரு வடநாட்டுக்காரர், வட இந்தியர், அவர் வந்து அங்கே செருப்பு உள்ள கொண்டு போகக்கூடாது, வெளியே கழிச்சுட்டு போகிறோம், அவர் செருப்பை கையில் தூக்கிட்டு வந்துட்டார். இட் இஸ் நாட் மை ஜாப், பட் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த பிளேஸ். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், செருப்பை கொண்டு வரீங்களா, நல்லா இருக்கா அப்படின்னா. கையில் தான், காலில் தானே போடக்கூடாது, கையில் கொண்டு வந்தேன். எனக்கு அதனுடைய லாஜிக் புரியலை. அது நம்ம மக்கள் வந்து அவங்களுடைய ஆலயங்களை தவிர மற்ற எந்த ஆலயத்தையும் அமைக்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோமா அப்படின்னு எனக்கு தெரியலை. எனிவே உள்ளே என்னன்னாக்கி சுற்றி புத்தருடைய சிலைகள் இருக்குது. அங்கே வந்து புத்தர் இருக்கிற மாதிரி ஒரு சிலை மெயினான இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்னாங்க, அது இல்லை. இது 17 அடி சுவர். இந்த ஒரு கட்டிடத்தில் தான் கூரை இருக்குது, வேறு அங்கே எந்த கட்டிடத்துலேயும் கூரை கிடையாது. ஓகே. இதை வந்து சவுத் இண்டியன் ஸ்டைலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்கிடெக்சர் வந்து சவுத் இண்டியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டினது வந்து பராக்கரனுடைய மந்திரியாக இருக்கலாம். அவர் பேர் மஹிந்தா, இல்லைனாக்கி அதுக்கு பின்னால் வந்து அரசர் நிசாங்கா அவ இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு அந்த ஹால் மாதிரி அது இருக்குது. இது வந்து இதில் தான் மரம் இருக்குது, நிறைய பேர். அதனால அந்த நிழலுக்காக வந்து இருக்கிறதுக்கு ஒரு சின்ன அந்த சோறுகள் இருக்கிறதுனால இருந்துக்கிட்டு நிழலுக்கும் வராங்க. இது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட். நம்ம வந்து மேற்க பார்த்துட்டோம், வடக்க பார்த்துட்டோம், தெற்க பார்த்துட்டோம். இப்போ ஈஸ்ட்டு. இங்கே வந்து 2 இது இருக்குது. ஒன்று வந்து ஒரு பெரிய பாறை இருக்குது, அந்த பாறையில் வந்து எழுத்து இருக்குது.
இதாக இருக்கும் நல்லா சுற்றி வந்து டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. இது என்னன்னாக்கா இந்த தமிழில் தான் நிசாங்க மல்லாவா அவருடைய கீர்த்தி எழுதி வச்சுருக்காரு. நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன். இது இன்னைக்கு நம்ம ஊரில் இப்போ நடக்கல. நம்ம ஊரில் இப்போ வந்து பேனரில் எழுதுறோம். ஓகே, இதை வந்து அவர் பாறையில் அவர் அரசர் அப்படிங்கிறனால பெரிய பாறையில் அவர் எழுதி வச்சுருக்காரு. இதுக்கு பேர் வந்து கல்பட்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது, அது பேர் சத்மஹால் பிரசாதா. ஓகே, இது வந்து 7 அடுக்குகளான இது யாருக்குரிய பிரமிட் ஸ்டைல்லையும் இருக்குது. அதாவது இந்த ஈஸ்ட் நம்ம அந்த தாய்லாந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் கட்டி பிரமிட் ஸ்டைலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை வந்து விக்ரமபாகு கட்டியிருக்கலாம், இல்லைனாக்கி நிசாங்க அந்த மாதிரிலாம் அப்படிங்கிறத கட்டியிருக்கலாம். ஏன்னா 2 பேர் இதுலேயும் வந்து அவங்க 7 மாடி பில்டிங் கட்டினாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி 7 மாடி இது கட்டினதாட்டு அவங்க 2 பேரும் எழுதியிருக்காங்க. இல்லை யார் கட்டினாங்க அப்படின்னு தெரியாது, 2 பேரில் ஒரு ஆள் தான் கட்டியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த இடத்துல இருக்க வீடியோ. பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று வந்து கட்டாயம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதாவது நிழல் கிடையாது, பெரிய அளவில் கிடையாது. தண்ணி கொண்டு வாங்க, நிறைய இளநீ குடிங்க. இந்த இடத்துல இவ்வளோ தான். உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறது வேறு. பாய். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் போடுங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் போடுங்க, கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். பாய்.